டியூட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக பிரதீப் ரங்கநாதன், சரத்குமார், மமிதா பைஜு அண்ட் ரோகிணி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சாய் அபியங்கர். டியூட் படத்தோடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அகன் வந்து தன்னுடைய மாமா பொண்ணான குரல் விரும்புகிற நபர், அதாவது பாடிக்கிட்ட எப்படி வந்து சேர்த்து வைக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோடைய ஆன்லைன். ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே பயங்கர ஜாலியாக, பயங்கர ஒரு அட்ராசிட்டியாக, என்ன இந்த கேரக்டர் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கே அகன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் வருது. பட் போக 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 அந்த கேரக்டர் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த எவ்வளோ ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் நமக்கு புரிய வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்னதாக லேக்ஸ் வந்து இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஃபீல்லாம் இருந்தாலும், பல இடங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த, அதாவது கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பிரமிப்பாக நம்மளை வந்து வச்சுட்டு இருக்கிற விஷயத்த பயங்கரமாக நக்கல் பண்ணி அதை வந்து போட்டு கலாய்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி வந்து படத்தில் பல காட்சிகள் வந்து இருக்குது. அதையெல்லாம் தேட்டரில் வந்து பயங்கரமாக விசில் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்து இருந்தாலும், அதெல்லாத்தையும் வந்து சொன்ன விதம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன் வந்து முடிகிற போது, அதுவும் இந்த படம், அதாவது இது ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் பேச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனர் கில்லிங் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அதை வந்து சொன்ன விதம் வந்து பீக் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இவ்வளோ ஜாலியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் இருந்து டோட்டலாக வேற ஒரு இது பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளை வந்து பார்க்க வச்சிருக்காரு. குறிப்பாக எனக்கு செகண்ட் ஹாஃபில் இந்த ஒரு டைலாக் வந்து ரிப்பீட் மூடில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஞாபகத்துக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தாலிக்கு மதிப்பு இல்லையா, தாலிக்கெலாம் மதிப்பு இல்லை, பொண்ணுடைய ஃபீலிங்ஸ் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அகன் வந்து ஒரு இடத்துல வந்து டைலாக் சொல்லுவார். அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பல இடங்களில் வந்து பல சீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலை வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து நடத்திக்கிட்டே இருந்தார். பட் இது எல்லாமும் வந்து ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் சிரிச்சுக்கிட்டே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சிந்திக்க வச்சிருக்காரு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக வந்து எல்லா காமெடியும் வந்து பண்ணியிருக்காரு. எல்லா படங்கள்லையுமே தன்னுடைய அந்த ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங்கை ரொம்ப இயல்பாக பையன் அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துலையுமே டியூட்லையுமே அது வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அகன் கேரக்டர் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப அந்த கேரக்டர் பாவம்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க. பட் அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுகிறத தயவுசெய்து அது பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் சாய் அபியங்கர் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். பாடல்கள் வந்து ஒரு மாதிரி படம் முழுக்க வந்து கேட்கும்பொழுது ரிப்பீட்டட் மூடில் வந்து போட்ட மாதிரி இருக்குது. ஒரே பாட்டியே வந்து மியூசிக் இல்லாமல் ஒன்று, மியூசிக்கோட ஒன்று, ஸ்லோ மோஷனில் ஒன்று அப்படின்ற மாதிரி பல இடங்களில் வந்து பண்ண மாதிரி இருக்குது. மேபி இன்னும் போக போக அவருடைய இசையை இன்னும் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக வந்து டியூட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைனர். ஸோ முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.